ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆதித்யா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நாம் வந்துட்டு மாநில சட்டமன்றம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ சபாநாயகர்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சபாநாயகர் பார்த்திங்க அப்படின்னா சட்டப்பேரவை உறுப்பினர்லேருந்து தான் சூஸ் பண்ணுவாங்க. இவர் பதவிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா பேரவை பதவிக்காலம் எவ்வளோ காலமோ அவ்வளோ காலம் சபாநாயகர் பதவியில் இருப்பாருங்க. அது இல்லாமல் புதுசாக ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, அப்போ புது நபர் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்படும் வரைக்கும் இவர் கண்டினியூவேஷனாக அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? ஸோ காலி இடம் பாருங்கள். இவருக்கு எப்போ வந்து அந்த சபாநாயகர் பதவி காலம் காலி இடமாகும் அப்படின்னா, இவர் வந்து இந்த உறுப்பினர் தகுதி இழந்துருவார். சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கும்போது அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் தகுதி இழந்தார் அப்படின்னா காலியிடம் உண்டாகும். அது இல்லாமல் என்ன பண்ணுவார்னா தானாகவே ராஜினாமா பண்ணுறது, அதாவது தன் பதவி விலகல் கடிதத்தை துணை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார். ஓகேங்களா? அது இல்லாமல் தீர்மானம் போடுவாங்க. இவர் சரியில்லாத அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க இல்லையா, அந்த தீர்மானம் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் முன்பாக என்ன பண்ணணும், அந்த சபாநாயகருக்கு அறிக்கை கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் பணிகள் பாருங்கள் என்ன அப்படின்னா, அவையினை ஒழுங்குபடுத்தி என்ன பண்ணணும், தினசரி அலுவல் நடக்கிறத உறுதி செய்கிறது இவர் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோரம் சொல்லுவாங்க. கோரம்னா 10ல் 1 பங்கு, மொத்த நம்பர்களில் 10ல் 1 பங்கு எண்ணிக்கை உள்ளே வந்தால் தான் அன்றைக்கி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்ற பட்சம் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங்கை தள்ளி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டம் போதிய மெம்பர்ஸ் வராதப்போ என்ன பண்ணுறாங்க, அவையை ஒத்தி வைக்கிறது தள்ளி வைக்கிறது எல்லாமே இவர் தான் பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முடிவு வாக்கு, அதாவது இறுதி வாக்கு அப்படின்னா காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா வாக்கெடுப்பு வந்து சமநிலையாக இருக்கும். மொத்தம் வந்து 200 பேர் வச்சுக்கோங்களேன் ஒரு சட்டசபையில். அந்த 200 பேரில் பாதிக்கு பாதி ஈக்குவலாக என்ன பண்ணிடுறாங்க, 100 பேர் ஓட்டு போட்டுடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற சபாநாயகர் தான் இருப்பார். அவர் ஓட்டு யாருக்கு ஓட்டு போடுறோ வந்து ஜெயிப்பாங்க. அதான் முடிவு வாக்கு, சமநிலை வாக்கு, இல்லை காஸ்டிங் ஓட் சொல்லுவாங்க. அது எப்போனா ஃபைனலாக தான் ஓட்டு போடுவார் சபாநாயகர். ஓகேங்களா? அது இல்லாமல் அவையுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவருடைய கோரிக்கையை ஏற்று என்ன பண்ணுவார்னா ரகசிய கூட்டத்தை நடத்துறதுக்கும் இவர் அலோவ் பண்ணுவார். அது இல்லாமல் ஒரு மசோதா சாதாரண மசோதாவாக பண மசோதாவும் முடிவெடுப்பார். இந்த பெரிய வித்தியாசம் தான் சட்ட மேலவை தலைவருக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். என்ன அப்படின்னா பண மசோதாவாக சாதாரண மசோதாவை முடிவெடுக்கிறது சபாநாயகருடைய முடிவு தான், சட்ட மேலவை முடிவெடுக்க முடியாது. இதில் சபாநாயகர் கொஞ்சம் மேலே போய் நிற்கிறாரு. அடுத்து பாருங்கள், இந்த 10வது அட்டவணை சொன்னோம் இல்லையா, அதன்படி கட்சி தாவல் செஞ்ச நபருடைய அந்த உறுப்புரிமை அவர் கண்டினியூ பண்ணலாமா பண்ணலான்றதை முடிவு பண்ணுறதும் இவர் தான். ஓகேங்களா? அது இல்லாமல் சட்டமன்றத்தில் இருக்கிற குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அனைத்து குழுக்கள் என்ன பண்ணுறாரு, உறுப்பினர் நியமனம் செய்கிறது சபாநாயகர் தான். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் குழுக்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவரே தலைவர் செயல்படுறாருங்க. ஒரு 3 குழு என்ன அப்படின்னா பணிகள் ஆலோசனை குழு, அதாவது பிஸ்னஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. 2வது விதிமுறைகள் குழு, ரெகுலேஷன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வந்து பொது பயன்பாட்டிற்கான குழு. இந்த 3 குழுவுக்கும் இவர் தான் தலைவர். ஓகேங்களா? ஸோ துணை சபாநாயகர் பாருங்கள், 2 பேருமே ஒன்று தான். சபாநாயகரும் ஒன்று தான், துணை சபாநாயகரும் ஒன்று தான். ஸோ 2 பேருமே வந்து மெம்பர்ஸ்லேருந்து தான் சூஸ் பண்ணுறாங்க. சட்டப்பேரவையில் இருக்கிற உறுப்பினர்லேருந்து தான் சூஸ் பண்ணுறாங்க. இவர் பதவி காலம் பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 ஆண்டு காலம் பதவி காலம் வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா எப்போ காலியிடமாகுது அப்படின்னா சேம் அவருடைய காலியிடம் மாதிரி தான் இவருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் தகுதி இழந்தார்னா காலியிடம் உண்டாயிடும். 2வது சபாநாயகர் வந்துட்டு பதவியில் கடிதத்தை துணை சபாநாயகர் தருவார். துணை சபாநாயகர் தன்னுடைய கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுப்பார். மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 3வது தீர்மானம் போட்டு நீக்கிறது. ஓகேங்களா? ஸோ தீர்மானத்துக்கும் அதே 14 நாட்கள் முன்பாக அறிக்கை தர வேண்டும். ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சபாநாயகர் வராதப்போ துணை சபாநாயகர் தான் அந்த பணியெலாம் மேற்கொள்வாருங்க. ஓகேங்களா? ரொம்ப சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா சபாநாயகர் இல்லை அப்படின்னா துணை சபாநாயகர் அந்த பணியை மேற்கொள்வார். அது வந்து தற்காலிகமான ஒன்று தான், நிரந்தரமாக அவரால் மேற்கொள்ளவே முடியாது. அதற்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், சபாநாயகரை சூஸ் பண்ணிட்டு வேற ஒரு துணை சபாநாயகர் அதில் கொண்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து சட்ட மேலவை தலைவர் பார்த்துக்கோங்க. சட்ட மேலவை தலைவர் எப்படி வந்து சபாநாயகர் வந்துட்டு சட்டப்பேரவையிலேருந்து ஒரு மெம்பர்லேருந்து சூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சட்ட மேலவை தலைவரை சட்ட மேலவை மெம்பர்ஸ்லேருந்து உறுப்பினர்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ காலியிடம் பாருங்கள், எப்போ காலியிடமாகும் அப்படின்னா சட்ட மேலவையில் தன்னுடைய உறுப்புரிமை இறந்தார் அப்படின்னா அந்த சட்ட மேலவை தலைவர்ன்ற பதவியும் போயிடும். ஓகேங்களா? சபாநாயகர் எப்படி துணை சபாநாயகர் தன் பதவி விலகல் தராரோ அதே மாதிரி தலைவர் என்ன பண்ணுறாரு, சட்டமேலவை தலைவர் தன்னுடைய சட்டமேலவை துணைத் தலைவர்கிட்ட பதவி விலகலை தான் வழங்குவார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் மூலமாக நீக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கும் சட்ட மேலவை தலைவருக்கும் சட்ட மேலவை துணைத் தலைவருக்கும் எல்லாமே ஒரே ரூல் தான் காலியிடத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இவர் பணி பாருங்கள், இந்த சட்டமேலவை தலைவர் பணியும் சபாநாயகர் பணியும் ஏற்கனவே ஒரே மாதிரி இருக்கும். எங்கே வேறுபாடுனா பண மசோதா, ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவை பண மசோதா சூஸ் பண்ணுறது தான் வேறுபாடு அடைஞ்சிடறாரு சட்டமேலவை தலைவர். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த சபாநாயகராகட்டும் துணை சபாநாயகராகட்டும் சட்ட மேலவை தலைவர் துணைத் தலைவர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஊதியத்தை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாநில சட்டமன்றம் நிர்ணயம் செஞ்சு தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கும். ஏன்னா அவங்க அந்த மாநில சட்டமன்றத்துடைய உறுப்பினர்கள். ஸோ அந்த மாநிலத்து உறுப்பினர்களுக்கு அந்த மாநிலமே தான் நிர்ணயம் செய்யும். ஓகேங்களா?
அடுத்து சட்டமேலவை துணைத் தலைவருங்க. நம்ம துணை சபாநாயகர் மாதிரி துணைத் தலைவர் இவரும் அதே மாதிரி மேலவை மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. எப்போ காலியிடம் வரும்? அதே 3 காரணங்கள் தான். ஓகேங்களா? எப்போ பாருங்கள், ஒன்று உறுப்பினர் தகுதி இழந்துட்டார், ரெண்டாவது சட்ட மேலவை தலைவர்கிட்ட பதவி விலகல் கொடுத்தாரு. அங்கே எப்படி வந்து சபாநாயகர் துணை சபாநாயகரோ இங்கே அதே மாதிரி சட்ட மேலவை தலைவரும் சட்ட மேலவை துணைத் தலைவரும் தனது பதவி விலகல் கடிதத்தை மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது தீர்மானம் போட்டு நீக்கிறதும் ஒரு காரணம். அந்த தீர்மானத்துக்கு 14 days முன்னவே என்ன பண்ணணும், நீங்கள் அறிக்கை கொடுத்தாகணும். ஓகேங்களா? அது மாதிரி அங்கே எப்படி சபாநாயகர் வரலாம் துணை சபாநாயகர் தான் அந்த பணியை மேற்கொள்கிறாரோ அதே மாதிரி சட்டமேலவை தலைவர் வரல அப்படின்னா துணைத் தலைவர் அந்த பணியை மேற்கொள்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது அவை கூடுகை பாருங்கள். ஸோ அவை கூடுகை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவை கூடுகை. ஓகேங்களா? ஸோ அவை கூடுகை பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்தல் ஃபஸ்ட், அதாவது சம்மனிங் சொல்லுவாங்க. ஸோ அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு கவர்னர் அதாவது மாநில ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா சட்டப்பேரவைக்கும் சட்ட மேலவைக்கும் கூட்டம் கூட்ட அழைப்பு விடுக்கிறாருங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 கூட்டம் நடத்தணும். ஓகேங்களா? அந்த கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா 6 மாத இடைவெளிக்கு தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 2 கூட்டம், அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நடத்தலாம். அரசியல் அமைப்பில் வந்து இது சொல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல. ஓகேங்களா? மினிமம் 2 வைங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவை ஒத்தி வைக்கிறது பாருங்கள். இந்த அவை ஒத்தி வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நடந்து கொண்டுகிற அவை இருக்கு இல்லையா, அதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறது தாங்க அவை ஒத்தி வைக்கிறது சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில மணி நேரம் அல்லது நாட்கள் வாரங்கள் வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? அதுவே வந்து காலவரையற்ற ஒத்திவைப்பு, அதாவது அட்ஜர்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னா அடுத்த அழைப்பு வர்ற வரைக்கும் ஒத்தி வைக்கிறேன், நான் சொல்லும்போது வாங்க போதுன்றது தான் காலவரையற்ற ஒத்திவைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த ஒத்தி வைத்தல் அப்புறம் காலவரையற்ற ஒத்திவைப்புன்னு இருக்குல்ல, இந்த ரெண்டையுமே யார் சொல்லுவாங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் சபாநாயகரும் சட்ட மேலவையில் வந்து சட்ட மேலவை தலைவரும் அறிவிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நீட்டித்தல், அதாவது ப்ரோரோகேஷன் சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக ஒரு கூட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சபாநாயகர் அல்லது சட்ட மேலவை தலைவர் சட்டப்பேரவைக்கு சபாநாயகரும் சட்ட மேலவை தலைவர் என்ன பண்ணுறாங்க, காலவரையற்ற ஒத்திவைப்பு அறிவிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா கவர்னர் சொல்லுவார், விலக்கி கொடுப்பார். என்ன பண்ணுறாங்க, இந்த அவை நீட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நீட்டிப்பு கொடுப்பார். ஓகேங்களா? அடுத்தது கலைத்தல். ஓகேங்களா? ஸோ சட்ட மேலவை கலைக்க முடியாது, நிரந்தர அவை தெரியும் நமக்கு, ஆனால் சட்டப்பேரவையை கலைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சட்டமன்ற மேலவையும் சட்டமன்ற பேரவையும் சம அதிகாரம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் ஆட் ஆகிக்குவாங்க. அது இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும், கன்யூஸாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 2 பேரும் எங்கே சம அதிகாரம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் சாதாரண மசோதா அறிமுகத்தில் சம அந்தஸ்துங்க. அது இல்லாமல் மாநில சட்டமன்றம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 ஒரே பாயிண்ட்டு 2 மாதிரி போச்சு. மாநில சட்டமன்றம் மாநில ஆளுநரால் கொண்டு வரப்பட்ட அவசர சட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்குது இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சம அதிகாரம் இருக்கும். அடுத்து பாருங்கள், முதலமைச்சர் உட்பட எல்லா அமைச்சரும் நீங்கள் தேர்வு செய்கிறாங்க இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா சிஎம் 2 அவையில் இதில் வேணா இருக்கலாம். அது மாதிரி வந்து மற்ற அமைச்சர்களும் 2 அவைகள்லேருந்து எந்த அவை வேணா இருக்கலாம். அதனால் என்ன ஆகுது, இந்த மாதிரி அமைச்சரவை தேர்வு செய்யும் பொழுது 2 அவைக்கும் சம அந்தஸ்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அரசு அமைப்பால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது மாநில நிதி ஆணையம், மாநில பொதுப்பணி தேர்வாணையம், அப்புறம் இந்திய பொது கணக்கு தணிக்கையாளர் இருக்கார் இல்லையா, இவங்க அறிக்கைகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா, இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சம அதிகாரம் கொண்டவை, சட்டமேலவை சட்டப்பேரவை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்தது சமமற்றவைங்க, அதாவது சமமற்ற அதிகாரம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பண மசோதாவை வந்து நீங்கள் சட்டப்பேரவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், சட்ட மேலவையில் நீங்கள் அறிமுகப்படுத்த முடியாது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சட்ட மேலவைக்கு வந்து பண மசோதாவை திருத்துறதுக்கோ ரத்து செய்கிறதுக்கோ வந்து பர்மிஷன் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சட்ட மேலவை என்ன பண்ணணும், இந்த பண மசோதாவை 14 நாட்களுக்குள்ளே எப்போ தான் அவைக்கு வந்துச்சோ அன்னிலேருந்து 14 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணி ஆகணும், சட்டப்பேரவைக்கு திரும்பி அனுப்பணும். அதில் பரிந்துரை வச்சாலும் வைக்கலாம், வைக்காட்டியும் போகலாம். அந்த பரிந்துரையை சட்ட மேலவை ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். அதற்கு அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு, ரைட்ஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவை பண மசோதாவை சூஸ் பண்ணுறது என்ன சொல்லிட்டோம், சபாநாயகர் தான். அப்போ சட்டப்பேரவை தான் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் சாதாரண மசோதா இருக்குது அப்படின்னா அதை வெற்றி பெற வைக்கிற இறுதி அதிகாரம் யார் இருக்குன்னா சட்டப்பேரவைகிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா சட்ட மேலவையால் ஒரு பில்லை ஒரு மசோதாவை அதிகபட்சம் 4 மாதம் தான். ஓகேங்களா? அவங்களால டிலே பண்ண முடியும், அதுக்கு மேலே டிலே பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பட்ஜெட் கூட்டம் போடும்போது சட்டமேலவை என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து விவாதிக்க முடியும். ஏன் இந்த இவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணலாமே நான் விவாதம் தான் செய்ய முடியுமே தவிர்த்து அந்த கூட்டத்தொடரில் வந்துட்டு மானிய கோரிக்கை மற்ற விஷயத்தை வந்து வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து சட்டப்பேரவை தான் கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த அமைச்சரவைன்றது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து சட்டப்பேரவைக்கு பொறுப்பு. அப்போ என்ன பண்ணணும், சட்டப்பேரவை தான் கொண்டு வர முடியும், சட்டமேலவையில் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
சட்ட மேலவை என்ன பண்ணலன்னா அரசுடைய கொள்கை நடவடிக்கை மட்டும் விவாதிக்க மட்டும் தான் முடியும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது அவங்களால. அது மட்டும் இல்லாமல் சட்ட மேலவையில் வந்து ஒரு மசோதா உருவாக்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சட்டப்பேரவை வந்து அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நிராகரிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோடு அந்த மசோதா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? திரும்ப வந்து அந்த மசோதா உயிர்ப்பிக்க முடியாது. அதே சட்டப்பேரவையில் வச்சு சட்டமேலவைக்கு அனுப்புனா அப்படி ஒரு பாசிபிள் அங்கே சட்டமேலவை கிடையாது. ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த சட்டமேலவை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, அதாவது எம்எல்சி இருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்லையும் ராஜ்யசபா எலெக்ஷன்லையும் பங்கு பெறது கிடையாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இந்திய குடியரசுத் தலைவருக்கு பார்த்திங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ண முடியும். அதனால் இவங்களுக்கு இடம் கிடையாது. அடுத்து பாருங்கள், மாநிலத்துடைய இசைவினை குறும் அதாவது இப்போ ஜிஎஸ்டி மாதிரி ஒரு பெரிய திருத்தம் இருக்கும் இல்லையா, அதாவது சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்துட்டு ஒப்புதல் தரணுன்னு இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் தருன்ற விஷயத்தில் இவங்க வந்து சட்டமேலவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சட்டப்பேரவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சட்டமேலவை நெகட்டிவாக அதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது பெருசாக ஒன்றும் பாதிப்பெலாம் ஏற்படுத்த போகிறது கிடையாதுங்க. அதெல்லாம் பாருங்கள், இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு சட்டப்பேரவையில் கொண்டு வர மசோதா மூலயமா தான் சட்ட மேலவை உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும் அல்லது அசைக்கப்படுறது மாற்றிக்கோங்க, அழிக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டதும் அழிக்கப்படுறதும் சட்டப்பேரவையில் கொண்டு வர தீர்மானம் தான். ஸோ என்னென்னா சட்டப்பேரவை தீர்மானம் போட்டால் தான் சட்டமேலவை இருக்க முடியுன்ற கான்செப்டில் வந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் சட்டப்பேரவை தொகுதி வந்து 234ங்க. அதில் எஸ்சி அதாவது பட்டியலிடப்பட்ட சாதியினை பற்றி 44 இடம் கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷனில். எஸ்டிக்கு பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு 2 இடம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, மாநில சட்டமன்றத்தோட தொடர்புடைய சட்டப்பிரிவுகள் பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 168ங்க, அதாவது மாநிலத்தில் சட்டமன்றம் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 168. 169 என்ன சொல்ல அப்படின்னா சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது அழித்தல் பற்றி கூறுறது தான் சட்டப்பிரிவு 169. அடுத்து சட்டப்பிரிவு 170 பாருங்கள், சட்ட மேலவையில் ஓகேங்களா பகுப்புகள் இருக்குல்லையே அதை சொல்கிறது. அடுத்தது 171 பாருங்கள், சட்டப்பேரவையில் பகுப்புகள் பற்றி சொல்லுது. அது இல்லாமல் சட்டப்பிரிவு 172 பாருங்கள், சட்டப்பேரவையின் காலத்தை பற்றி சொல்லுதுங்க. அது இல்லாமல் 173 பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களே அவங்க தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது 174 பாருங்கள், சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, கலைக்கிறது இதெல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்து சட்டப்பிரிவு 175 பாருங்கள். ஓகேங்களா? அதாவது கவர்னர் வந்து உரையாற்றார் இல்லையா, அதுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 175. ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்திலையும் புதுசாக ஆட்சி அமைச்சப்போ கூட்டம் கூடுற முதல் கூட்டத்திலையும் கவர்னர் உரையாற்றுவார். அதுக்கான ஆர்டிகல் 175. ஓகேங்களா? அது ஆர்டிகல் 176 கவர்னருடைய சிறப்பு உரை. ஓகேங்களா? அது இல்லாமல் மாநில சட்டமன்றங்களில் அமைச்சர்களுக்கும் அட்வொகேட் ஜெனரலுக்கும் அதிகாரத்தை சொல்கிறது 177ங்க. அது இல்லாமல் 178 பார்த்திங்கன்னா சபாநாயகர் அப்புறம் துணை சபாநாயகரை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த மாநில சட்டமன்றம் வகுப்பு முடியுது. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுத்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு டைம் வீடியோஸ் நமக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும், உங்களால் வந்து பார்த்துட்ருக்க முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.